நேத்து ஏதோ லேட்டா வந்துட்டு செயின் பறிச்சுட்டான்னு கதை விட்ட. இன்னைக்கு புதுசா கதை விட போறியா? அத வச்சு இன்னைக்கு சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்ட. இல்ல பரணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஏய், நீ வாயை மூடுறா. அப்ப நீ இனிமே பழைய சண்முகம் மாதிரி யாருக்கும் அடங்காம சண்டை சண்டைனே தெரிய போறல? தெரியும். அதான்டா திமிரு உனக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பத்தை பார்க்கணும், பொண்டாட்டி பேச்ச கேட்கணும்னு ஒரு அறிவு இருக்கா உனக்கு? இல்லை, எனக்கு சட்ட கசங்கனா நான் உடனே சண்டைக்கு தான் போவேன்னு அர்த்தமா? சண்டை போடுறான், என்கிட்ட சண்டை போடு. உனக்கு மட்டுமா சண்டை போட தெரியும்? வாடா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துருவோம். வாடா. உன் கை கால உடைச்சு வீட்லயே அடைச்சு போட்டாதான் உனக்கு அறிவு வரும். வர இரு. கோட்டி பிடிச்ச மாதிரி பண்ணுதான். நில்றா. இன்னைக்கு நீ ஏய், நில்றா. எங்க போற? மாமா, சொல்லுங்க மாமா. டேய், பரணி. நீ குன்ன அறிவு இருக்கா உனக்கு? சண்முகத்துக்கு கோவம் அதிகமா இருக்குன்னா உனக்கு முட்டாள்தனம் அதிகமா இருக்கு. டேய், யார பார்த்து முட்டாள்னு சொல்ற? உன்னைய தாமல சொல்லுதேன். எது நடந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்காத ஒரு பொறுமை இல்லாம அறுவடை தூக்கிட்டு வந்தா முட்டாள் இல்லாம வேற என்ன சொல்லுது? வேணா, வீணா என் கோவத்தை கிளறாத. அச்சி, வாய் மூடு. நேத்து ஒரு திருடன் உனக்கு வாங்கின செயினை பறிச்சுக்கிட்டு ஓடினான்னு சண்முகம் சொன்னானா இல்லையா? சும்மாடா, போய் சொன்னான் அவன். மண்ணாங்கட்டி, அவன் சொன்னது உண்மைதான். அச்சா, அந்த செயினை கொடு. இந்த செயினை வாங்கி பாரு. பாரு, ராக்கெட்டை ஓபன் பண்ணி பாரு. என்ன மச்சானும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு புது டிராமா போடுறீங்களா? பைத்தியக்காரி, இந்த செயினை தான் அந்த ரவுடி பசங்க சமூகத்திட்ட இருந்து பறிச்சுட்டு போனது. அது அங்க இருந்த நகைக்கடை சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. முதல்ல இந்த வீடியோவை பாரு. பாத்தியா? இவனுங்க தான் சமூகத்துக்கிட்ட செயினை பறிச்சவனுங்க. இன்னைக்கு அந்த செயினை அடகு வைக்க அடகு கடைக்கு வந்திருக்கானுங்க. அந்த அடகு கடைக்காரன் செயின்ல இருந்த லாக்கெட்ல உன் போட்டோவையும் சமூகத்தோட போட்டோவையும் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணிருக்கான். பாண்டி போன் அடிச்சோன்னே நான் அந்த அடகு கடைக்கு ஓடி போனேன். எங்களை பார்த்தோன்னே அந்த 2 பேரும் எஸ்கேப் ஆகணும் பார்த்தானுவ. கடை வாசலே அவங்களை பிடிச்சி நல்ல தருமடி சாத்தி செயினை வாங்கிட்டோம்ல. அப்ப கசங்கன சட்டை தான். நான் என்னவோ வம்பு சண்டைக்கு போற ரவுடி பைய மாதிரில பேசுத. ஏட்டி இங்க கூட. ஏட்டி கூட நானும் பாக்கேன். இங்க காட்டு. அண்ணே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குல? அழகா இருக்குண்ணே. இப்ப சொல்லு, சமூகம் தப்பு செஞ்சிருக்கானா இல்ல நீயா? இல்லை, உன்ன மாதிரி முன்கோபெல்லாம் பட மாட்டேன் நானு. நீ சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன். சாரிடா. நான் மட்டும் வந்து தடுக்கலனா அவன் கைய காலை வெட்டிட்டு தானே சாரி கேட்டிருப்ப. உண்மை தெரியலன்னா அப்படிதானே கோவம் வரும். ஆஹா, தாங்க மாமா. லாக்கெட் நல்லா இருக்கு. தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏல வாயால பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்க. அந்த செயினை கழுத்துல மாட்டி விடல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே
இப்பதான் எத்தா இப்போ உன் முகத்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு மாலிச்சு மாதிரி இருக்க. மாமா பரணிக்கு செயின் கிடைச்சிருச்சு. எனக்கு நீங்க செயின் வாங்கி தர்றத சொல்லிருந்தீங்க, மறந்துடாதீங்க. சரிம்மா. அண்ணே நீ எனக்கு செயின் வாங்கி தரதா சொல்லிருக்க, அதையும் நீ மறந்துடாத. கவலையே படாதீங்க, உங்க 2 பேருக்கும் நானே செயின் வாங்கி தரேன். ஓகேவா? தேங்க்ஸ் மைனி. என்ன போய் வீடெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டீரா? வீடு சுத்தமா இருக்குல்ல? பக்காவா இருக்கியா? நீர் எதுக்கு இப்படி பதறீரு? யோ, வரப்போற ஏடிஎஸ்பி அம்மாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீரா? இதுல என்ன இருக்குங்கய்யா? அந்த அம்மா இன்னொரு அதிகாரி, அப்படிதானே? உங்களுக்கு தெரியலையா? அதனாலதான் அசால்ட்டா இருக்கீரு. அந்த அம்மா வரட்டும், உமக்கு அப்பதான் தெரியும். அவ்வளவு பெரிய சிங்கம்புலியா அவங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பூதம்யா, பெரிய பூதம். பேரு வைஜெயந்தி, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்னது? பொம்பளை அதிகாரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? டிபார்ட்மெண்ட்ல இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா? ரிவால்வர் ரீட்டா. கிரிமினல்ஸ் எல்லாம் சுட்டு கொள்ளுதவங்க. அதெல்லாம் விடு. டிபார்ட்மெண்ட்ல எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியுமா? நினைச்சது நடந்தே ஆகணுமா. அம்புட்டு பிடிவாதக்காரவங்க அவங்க. ஆத்தி, எனக்கு செத்த நடுக்கமாவே இருக்குல்ல. அதுக்கு தாம்பியா நான் கடந்து தவிக்க. இப்ப கூட சாதாரண டிரான்ஸ்ஃபர்ல வரல. போன மாசம் ஒரு என்கவுண்டர் செஞ்சிருக்காவ. அதுக்கு ஹியூமன் கமிஷன்ல விசாரணையை நடத்தி இந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காவ. கார் வருதுவே, 2 பேர் தொப்பி கிப்பி எல்லாத்தையும் கரெக்டா போட்டுக்கோங்க. அந்த அம்மாட்ட சிக்கிறாதீங்க. என்னையா, ஏடிஎஸ்பி அம்மா இருக்காங்களா இல்லையா? தெரியலையா? அம்மா சொல்லுங்கம்மா. இடியட். கார் வந்து நிக்குது, கதவை திறந்து விட மாட்டியா? ஐயோ சாரிங்கம்மா. என்ன டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்ல வந்திருக்கேன்னு பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். ஆமா மேடம். ஆமா மேடம். சாரி மேடம். என்ன கௌதம், நீயே லேட்டா வர? யார் லேட்டு? நான் எப்போ வந்து பீச் பக்கம்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். ஆமா, இதான் வீடாமா? இததான் நமக்கு பாத்திருக்காங்க. உனக்கு ஓகேவாமா? பாட்டி, உனக்கு பிடிச்சிருக்கா? உள்ள போனாதானே என்னன்னு தெரியும். பிடிக்கலன்னா மாத்திக்கவா முடியும்? எல்லாம் நம்ம தலை விதி. இங்கதான் இருந்து ஆகணும். ஆல்ரைட், நீங்க வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆகுங்க. நான் ஊருக்குள்ள போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. பாத்தியா எவ்வளவு ஷார்ப்பா வீலிங் பண்றா என் பேரே. யோ, என்னையா இது? பைக்கை இந்த வேகத்துல ஓட்டிட்டு போறான். கண்டிக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்காவா? என்ன சொன்ன? தம்பி சூப்பரா பைக் ஓட்டுறாப்ல. அதத்தான் சொன்னேன் இவர்கிட்ட. அம்மா, இந்த ஊர் ஒரு மாதிரி, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா. ஒரு மாதிரியானா என்ன பெரிய இதுவா? கௌதம் என் பையன், அவன் அப்படிதான் ஓட்டுவான். எவனும் அவனை ஒன்னும் பண்ண முடியாது. மா, நீ வாமா.
என்னண்ணாச்சி? ஆ சரி. ஆ வாப்போ. எப்போ என்ன நிக்க வா. ஏல என்ன இந்த கடை கூட்டு வந்திருக்க? அண்ணாச்சி புது கடை திறந்துருக்காவளா? அண்ணாச்சி புது கிடையாது. ஆமா பாரு, அதான் வேலை கூட முடியல, புதுசு. பாத்தியா, நீ ஒத்த மல்லிகை கடையை வச்சு மல்லு கட்டிட்டு கிடக்க. அவரை பாரு, செய்கூலி சாதாரம் எல்லாம் போட்டு 2வது கடை கட்டிட்டாரு. இப்போ அவர் காதல விழுந்தா அவர் கொடுக்குற டிஸ்கவுண்ட் கொடுக்காம போயிட போறாரு. பெருமையா தான் பேசிட்டு இருக்கிறேன். நீ வா, நீ வா, நீ வா. வாரம் பா. மாமா ஏய் சண்முகம், இது நகை கடை. நீ பிரசிடென்ட். உன் தங்கச்சிங்களோட வந்திருக்கோம். உன் சண்டீத்தனத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசாம உள்ள வா. ஒருத்தன் என் அப்பனை இடிச்சு தள்ளிட்டு போவா, அதை நின்னுட்டு பாத்துட்டு இருக்க சொல்லுதியா? டேய், அவன் ஒண்ணும் இடிக்கல, இடிக்கிற மாதிரி வந்தான். இந்த வயசுல இந்த மாதிரி வர்றது சகஜம்தான். இப்ப இந்த பிரச்சனையை விட்டுட்டு மரியாதையை என் கூட வா. எப்போ ஆறு இந்த பிக்காலி பையன்? எவன் தெரியல. பார்த்தது இல்லையா அவனை இதுக்கு முன்னாடி? தெரியலையா? எவன் அடையாளமே தெரியலையா? என்னமோ ஊருக்குள்ள ரேஸ்ல வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போறான். மாமா ப்ளீஸ், பேசுறது போதும் மாமா, நீங்க வாங்க. இந்த வாரத்தை போலாம் போலாம் போலாம். உள்ள போங்க, உள்ள போங்க. ஐயா வாங்க பிரசிடென்ட் சார். வாங்க டாக்டர்மா. வணக்கம் சார். வாங்க வணக்கம், வணக்கம். வாங்கம்மா. அண்ணாச்சி இல்லையா? என்னாச்சு, சாப்பிட போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஏதான் அண்ணாச்சி கையால பொண்டாட்டிக்கு ஒரு நகையை செஞ்சேன். தங்கச்சிகளுக்கு நகை வாங்கலான்னு வந்தோம். தாராளமா எடுத்துக்கங்க. இன்னைக்கு தான் புது டிசைன்லாம் வந்திருக்கு. அம்மா லட்சுமி, அந்த புது டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுமா. ஓகே சார். நீங்க உள்ள போங்க. வரோம் வரோம். உட்காருங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. எங்க அந்த செயின்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க. இது வா. இத பரணே, பெருசாலாம் ஒன்றும் வேணாம். 1 பவுனே அதிகம் தான். ஒரு 1/2 பவுன்ல எடுத்தா போதும். என்ன ஏன்பா, எனக்கு பிடிச்சது எல்லாமே 3/4 பவுன் தான் இருக்கு. ஏன் 1 பவுன்னா எடுத்து தர மாட்டியா? அவர் கடைக்காரல, உனக்கு பிடிச்ச நீ எடுத்துக்க. அண்ணன் இருக்கல, நான் பாத்துக்கிட்டேன். ஐயா தாராள பிரபு, நீயா எடுத்து கொடுக்க போற? பரணி தானே எடுத்து கொடுக்க போற. பெருசா அளந்து விட்டுட்டு இருக்க. 6 எடுத்து கொடுத்தா என்ன? எக்ஸ்ட்ரா பணம் வரும்போது நான் கொடுத்துக்கிட்டு போறேன். உனக்கு என்னப்ப? நீ எடுத்து கொடுப்ப, அத பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போவா, அங்க போய் தொலைச்சிட்டு வருவா. தொலைச்சிட்டு மட்டும் வரட்டும், தோலை உரிச்சு உப்பு கண்ணு போடுறோம். நீ வாங்கும் போது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ ஏல இவளை பத்தி மைனி தெரியும். பாருங்க மைனி, அப்பா என்ன ஏசிக்கிட்டே இருக்கு. மாமா, நான் தானே எடுத்து தர போறேன். அவ வேண்டியதை எடுத்துக்கிட்டோம், விடுங்க. வேண்டியதை எடுத்துக்கிட்டு வா. சண்முகம், கனி சின்ன பொண்ணுடா. அவ இவ்வளவு தடியான செயின்லாம் போட்டா நல்லா இருக்காது. மெலிசா இருந்தாதான் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும். நம்ம மெலிசாவே பாப்போம். அதாண்டா இன்னைக்கெல்லாம் ட்ரெண்ட். அதுக்காக டக்குன்னு அந்து போற மாதிரி எடுக்க கூடாதுட்டி. இவ ஓடி ஆடி விளையாடுவா, விளையாடுறப்ப அந்துட கூடாதுல. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கலாம். எட்டி பரணி, இந்த செயின் இவளுக்கு சூப்பரா இருக்கா? ஆமாடி. மைனி, இந்த செயின் நல்லா இருக்கான்னு பாருங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப எடுத்துக்கோ. இந்த செயின் தானே எடுத்து வச்சிருக்க. பரணி, ஒரு நிமிஷம் இருட்டு. என்னடி? செயினை செலக்ட் பண்ணதும் எஸ்சிக்கு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னா. கனி வாட்டி, ஒரு போட்டோ எடுக்கலாம். இப்ப செயினை கழட்டி கொடுத்துடலாம். சரிக்கா. போட்டோலாம் அனுப்ப முடியாது. ஏன்? மொபைல்ல போட்டோ இருக்குல்ல. இந்த கடையில சிக்னல் கிடைக்காது, வெளியில போய் தான் அனுப்பணும். அம்புட்டு தானே. கனி வாட்டி, வெளிய போய் ஒரு போட்டோ அனுப்பிட்டு வருவோம். சரிக்கா. எதையும் தட்டி சரி, விடாம போட்டு விடுங்க. வீட்டுல போய் நேரா காமிச்சுக்கிறது. இங்கேயும் சிக்னல் கிடைக்கல. இந்த ஏரியால சரியாவே சிக்னல் கிடைக்காது போல. வா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போலாம். என்னட்டு இது வரவே மாட்டேங்குது. நான் அனுப்பி பாக்குறேன். பாரு. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பாத்துட்டு எந்திரி. பைக் போற ரூட்ல கேனத்தனமா நின்னா இப்படித்தான் ஆகும். பாய்.
உனக்கு அடி ஏதாவது பட்டுச்சா? இங்கதான் அடிபட்டிருக்குக்கா. ஏய் சாவி குடுறி. சொல்லடா கௌதம், எனி ப்ராப்ளம்? மா இங்க கடை தெருவுல ஒரு சின்ன இன்சிடென்ட்மா. ஒரு பொண்ணு மேல லைட்டா பைக் அடிச்சிட்டேன். அதுக்கு ஒரு பொண்ணு பைக் சாவியை புடுங்கிட்டு போயிட்டாமா. வாட்? உன்கிட்ட பைக் சாவியை புடுங்கிட்டாளா? நான்சென்ஸ். முதல்ல உனக்கு அடிக்கடி பட்டிருக்கா? இல்லம்மா, ஐ அம் ஆல்ரைட். முதல்ல அவகிட்ட நீ யாருன்னு சொல்லி பைக் சாவியை வாங்க. நான் கடை தெரு பக்கத்துல தான் இருக்கேன். ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேம்மா. யோ, கடை தெருவுக்கு வண்டி வரியா? ஏய், என்னடா பைக் ஓட்டுற? டவுன் லிமிட்குள்ள ஸ்பீட் லிமிட் இருக்கிறது உனக்கு தெரியாதா? ஏய் என்ன என்கிட்ட திமிரா பேசுறியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? கௌதம். எனக்கு எங்கேயும் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. அடச்சி, வாய மூடு. நீ எவனா இருந்தா எனக்கு என்ன? மரியாதையா என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லன்னு வை, நடக்கிறது வேற. வாட்? நானா? அந்த சின்ன பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதா? வேணாம், தப்பான ஆளுகிட்ட மோதிக்கிட்டு இருக்க. இன்னும் 2 நிமிஷத்துல உன்னை நான் இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அடே அப்பா, மிரட்னா நான் பயந்துருவேனா? இது எங்க ஊரு. சுத்தி இருக்கிறது ஏன் ஆட்கள். நீ மன்னிப்பு கேட்கல, இந்த இடத்தை விட்டு உன்னால போக முடியாது. பாத்துக்க. ஏய் என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. மரியாதையா சாவியை கொடுத்துட்டு ஓடி போயிடு, இல்லாட்டி செத்துருவ சொல்லிட்டேன். ஏய், உன்ன மாதிரி 1000 பொறுக்கிங்களை பாக்குற வேலையில தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். சாவியை தர முடியாது. என்னடா பண்ணுவ? யாருக்கிட்ட வந்து வாடா போடான்னு பேசுற? இன்னைக்கு நீ செத்தடி. யார் மேல கைய வைக்க கைய பிச்சு எடுத்து விடுவேன் நாய. யாரா நீ? அவ அண்ணன்டா. நான் யாருன்னு தெரியாது உங்களுக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேள. சின்ன புள்ளைய அடிச்சு தள்ளி இருக்க. கேட்டீண்டா மன்னிச்சு விடுவேன். இல்ல இன்னைக்கு நீ ஒச்சமாய் தான் போவ. முடியாது, என்னால முடியாது. அண்ணே, இவன் பேசுனா கேட்க மாட்டான். அடிச்சு பணிய வைன. கௌதம், மா என்னடா இது? அடி வாங்கிட்டு நிக்கிற? எவடா உன் பைக் சாவியை புடுங்கினவ? அதோ அங்க பொறுக்கி மாதிரி நிக்கிறாளே, அவதாமா. ஏய், யாரடி நீ? வீரா என்கிற வீரலட்சுமி. என்ன வீரான்னு தான் கூப்பிடுவாங்க. உன் பேரு குப்பை தொட்டியா இருந்தா எனக்கு என்ன? நான் யாருன்னு தெரியுமா? வைஜெயந்தி IPS, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கௌதம் என்னோட மகன். அது தெரியுமா உனக்கு? நீங்க போலீஸ் ஆபீசர்ங்கிறதுனாலதான் உங்களுக்கு நான் சல்யூட் அடிச்சேன். உங்க பையன் பண்ணது தப்பு. டவுன் லிமிட்குள்ள ஓவர் ஸ்பீட்ல போனான். அத நான் பார்த்தேன். என் தங்கச்சியை மோதிட்டு நக்கலா பேசுறான். அது தப்பு மேடம். அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஏய், நீ பேசிட்டு இருக்கிறது ADSP கிட்ட. அத மறந்துடாத. நானும் போலீஸ் தான் மேம். ட்ரைனிங் SI, நியூ ரெக்ரூட். இந்த பையன் என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் விட மாட்டேன். பாருங்க மேடம்,
உங்க உருட்டல் மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க மிரட்டில எங்களை பண்ணி வைக்க முடியாது. சண்முகம் ப்ளீஸ், நீ கொஞ்சம் பேசாம இரு. வீரா, நான் சொல்றத கேளு. அந்த பையன் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. அவனோட சாவியை கொடுத்துரு. அது எப்படி? எல்லா இடத்துலயும் நியாயம் தர்மம்னு நீ தானே பேசுவ. அவன் பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கான். இந்த தடவை கனிக்கு லைட்டா அடிபட்டுருச்சு, தப்பிச்சுட்டா. வேற இடத்துல இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா, ரேஷ் டிரைவிங் பண்ணி யாருக்காவது உயிர் போயிட்டா யார் தருவா? ஏய் பொண்ணு, வேண்டாம். நீ மோதுறது கௌதம் கிட்ட இல்ல, ஏன் கிட்ட. ஞாபகம் வச்சுக்கோ. பாருங்க மேடம், நாடாளுற ராஜாவா இருந்தாலும் நியாயம் நியாயம்தான். மன்னிப்பு கேட்டுதான் ஆகன. ஏலே குரங்கு பயல, என் அப்பனை உரசி இருக்கும் போதே உன் கைய உடைச்சிருக்கன. விட்டதுனால என் தங்கச்சி இடிச்சு ரத்த காயம் வர வச்சிருக்கியா? ஏலே, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேட்டு சாவியை வாங்கிட்டு ஓடி போயிடு. இல்ல இங்க நடக்கிறதே வேற. சண்முகம் ப்ளீஸ், நிலைமையை புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு அடங்கிரு. நம்ம ஊர்ல வந்து நம்ம கிட்டே வம்பிழுப்பான். அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு சொல்லுதியா?